நாடாளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அணி முன்னிலை வகித்து வருவதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. இலங்கையை சேர்ந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் TK ஆய்வு மற்றும் தீர்வுகள் தன்னார்வ நிறுவனம் ஆகியவை நடத்திய வெவ்வேறு கருத்து கணிப்பில் இது தெரியவந்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் TK ஆய்வு மற்றும் தீர்வுகள் தன்னார்வ நிறுவனம் ஆகியவை வெவ்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தி முடித்திருக்கின்றன. அதன் விவரங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரியவந்துள்ளது. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் நடத்திய கருத்து கணிப்பில் ரணில் விக்ரமசிங்க அணியை 31.9% சிங்களவர்களும், மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியை 36% சிங்களவர்களும் ஆதரிப்பது தெரியவந்துள்ளது. அதே சமயம் 62.3% தமிழர்கள் ரணில் விக்ரமசிங்க அணிக்கும் 1.8% தமிழர்கள் ராஜபக்ச அணிக்கும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். மலையக தமிழர்கள் 71.1% பேர் ரணில் விக்ரமசிங்கவையும் 1.2% பேர் மஹிந்த ராஜபக்சவையும் ஆதரிக்கின்றனர். முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை 62.3% பேர் ரணில் விக்ரமசிங்க அணிக்கும் 1.6% பேர் மஹிந்த ராஜபக்ச அணிக்கும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இந்த வகையில் ஒட்டுமொத்தமாக 39.8% பேர் ரணில் விக்ரமசிங்கவையும் 27.5% பேர் மஹிந்த ராஜபக்சவையும் ஆதரிக்கின்றனர் என கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. 25 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பேரிடம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த விவரங்கள் தெரியவந்துள்ளன. இரு கட்சிகளுக்குமான ஆதரவை பொறுத்தவரை வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு மற்றும் கல்வி மேம்பாடு ஆகிய பிரச்சினைகளுக்கே பொதுமக்கள் முக்கியத்துவம் அளிப்பதும் இந்த கணிப்பின் போது தெரியவந்துள்ளது. இதேபோல் TK ஆய்வு மற்றும் தீர்வுகள் அமைப்பு 25 மாவட்டங்களில் 7500 பேரிடம் நடத்திய கருத்து கணிப்பில் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 47.62% பேர் ஆதரவு அளிப்பதாகவும் 106 இடங்களில் இக்கட்சி வெற்றி பெறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு 41.41% பேர் ஆதரவு அளிப்பதாகவும் 91 இடங்களில் இக்கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. இந்த இரண்டு பெரிய கட்சிகள் தவிர JVP எனப்படும் ஜனதா விமுக்தி பெரமுன கட்சிக்கு 6.21% மக்களின் ஆதரவு இருப்பதாகவும் 14 இடங்களில் இக்கட்சி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தமிழர் ஆதரவு கூட்டணியான தமிழ் தேசிய கூட்டணிக்கு 3.53% ஆதரவு இருப்பதால் 12 இடங்களில் அக்கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பிற கட்சிகள் 2 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் TK ஆய்வு மற்றும் தீர்வுகள் அமைப்பின் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கொழும்புவிலிருந்து சண்முக சுந்தரம்.